காதல் அப்படின்னா நல்ல காதல், கள்ள காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. முறையா இருக்கா, முறை தவறி இருக்கா அப்படிங்கிறது தான் இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசம். அது மாதிரி தான் இங்க ஒருத்தர் தான் ரெண்டாவது மனைவி மேல காதல அளவுக்கு அதிகமா வைக்கிறாருங்க. அப்படி அளவுக்கு அதிகமா வச்சதுனால அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, கடைசியில அவருடைய வாழ்க்கை என்னவாச்சு அப்படிங்கிறத சொல்லி இருக்கக்கூடிய படம் தான் இந்த படம் பஜிரோ மஸ்தானி. இந்த கதை மராட்டிய சாம்ராஜ்யத்துல சத்ரபதி காலகட்டத்துல நடக்கிற கதை. உண்மை கதை அடிப்படையில சில கற்பனைகளையும் சேர்த்து இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. ராஜாக்கள் மிக பெரிய பகுதியை நிர்வகிச்சாலும் கூட அந்த ராஜாக்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை தேடி தந்து அவங்க சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துறதுல முக்கியமான பதவி தான் இந்த பேஷ்வா பதவி, அதாவது பிரதமர் பதவி மாதிரி. அப்படிப்பட்ட ஒருத்தர் மராட்டிய சாம்ராஜ்யத்துல இருந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பதவிக்கு யார் வரப்போறாங்க அப்படிங்கறது தான் முடிவு செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பதவி சிறப்பான பதவி, அதுல சிறப்பான ஆள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் அந்த பதவிக்கு வர்றா அப்படின்னு கேட்க ஒரு மந்திரி அவர் அந்த பதவிக்கு வரலான்னு நினைச்சிருப்பாரு போலத்துக்கு. அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பேஷ்வாவோட பையன் பாஜிரோ வர்றான். நான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு கேட்க சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இல்ல, சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பை கொடுத்துட முடியாது அப்படின்னு மந்திரி சொல்ல, மத்தவங்களும் அதையே சொல்ல, அரச பொறுப்புல இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கான போட்டியை நடத்துங்க, வெற்றி பெற்றா பஜிரோ பல்லாவையே பேஷ்வாவா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் ரெடி அப்படின்னு பஜிரோ சொல்ல போட்டி அங்க ஆரம்பிக்குது. அது என்ன போட்டினா ஒரு மணல் குவியலை கொட்டுறாங்க. மணல் குவியலுக்கு மேல ஒரு மயில் இறக நட்டு வைக்கிறாங்க. இந்த மயில் இறக ரெண்டா கட் பண்ணணும், அதுதான் போட்டி. இந்த ரெண்டா கட் பண்றதுக்கு கத்தி கிடையாது, அம்பு மட்டும்தான் இருக்கும். அதுவும் 40 அடி தூரத்துல இருந்து அந்த அம்பை எரிஞ்சு அந்த மயிலிறக ரெண்டா கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் போட்டி. இதுக்கு ஒத்துக்கிட்ட பஜிரோ அம்பை எடுத்துட்டு நேரா அம்பை விட அந்த அம்பு மண்ணுக்குள்ள புகுந்து போயிருது. எல்லாருமே இவன் ஜெயிக்கல, அந்த பதவிக்கு இவன் தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாஜிராவ் சொல்றது அந்த மண்ணுல நட்டு வச்சிருந்த மயிலோட ஹைட் இப்ப குறைஞ்சிருக்கு, அந்த மண்ணை தோண்டி பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த மண்ணை தோண்டி பார்த்தா 2 துண்டா இருக்கு. அப்பதான் பாஜிராவ் சொல்றான், ஒரு சாம்ராஜ்யத்தை சரிக்கணும்னா அதனுடைய வேரை பிடிச்சாலே போதும், மேல இருக்க ராஜ்யங்களை சரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டெல்லியில் மராட்டிய சாம்ராஜ்யத்தை நிறுவனத்துக்கான திறமை என்னட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ஒட்டுமொத்த கூட்டமுமே பேஷ்வா பதவிக்கு பாஜிராவ் தகுதியான ஆளுன்னு சொல்ல பேஷ்வா பதவிக்கு பாஜிராவை நியமிக்கிறாங்க. பாஜிராவ் பேஷ்வாவா ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய கோட்டைக்கு வரும்போது மனைவி வரவேற்கிறாங்க. அதை தொடர்ந்து ஏராளமான போர்களை புரிஞ்சு அந்த போர்கள் அனைத்துலயும் வெற்றி பெற்று மராட்டிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துறாரு பாஜிரோ. பாஜிராவோட மனைவி காசி மேல அளவற்ற அன்பு வச்சிருக்காப்ல. பாஜிராவ் டெல்லியில மராட்டிய சாம்ராஜ்யத்தை நிறுவனம் அப்படின்னா நிறைய இடங்களை கைப்பற்றணும் அப்படின்னு எக்கச்சக்கமான போர் புரிஞ்சு நிறைய இடத்துல வெற்றி பெற்று மராட்டிய சாம்ராஜ்யத்தின் கீழ் அந்த பகுதிகளை கொண்டு வரார். அப்படி ஒரு முறை போருக்கு போயிருந்தப்ப புந்தில்கண்ட் அப்படிங்கிற ராஜ்யத்துக்கு ஒரு போர் நெருக்கடி வருது. இதனால உதவி கேட்டு பாஜிராவு கிட்ட உதவி கேட்டு வர்றா புந்தில்கண்டோட இளவரசி. ஆனா பாஜிராவ் அவங்கள பார்க்க முடியாது, போங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப அவ அதிரடியா பாஜிராவோட கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்சு வால் சண்டை போட்டு பாஜிராவ் கழுத்திலேயே கத்திய வச்சு உதவி கேக்குறா. இத பார்த்த உடனே பாஜிராவுக்கு உன்னுடைய துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ உதவி கேட்கிற விதமும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் உதவி பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்ப அங்க இருந்த மந்திரி ஒருத்தன் சத்ரபதிக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்ல, இன்னொரு ராஜ்யத்துக்கு உதவுறதுனால நம்ம ராஜ்யம்தான் விரிவடையும் அப்படின்னு அவரும் பெருமை தான் கொள்வாரு. இதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, பந்தல்கண்டுக்கு கூடாரத்தை மாத்துங்க அப்படின்னு பாஜிராவ் சொல்ல, மஸ்தானி கிட்ட பாஜிராவ் இங்கிருந்து போக எத்தனை நாள் ஆகும்னு கேட்க 7 நாள் ஆகும்னு சொல்றா. ஆனா 2 நாள்ல அங்க போகிறோம் அப்படின்னு பாஜிராவ் சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம சரியா 2 நாள்ல அந்த இடத்துக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம நீ உள்ள போய் சிக்னல் அனுப்பு, நாங்க பின்னால் இருந்து போர்க்களத்துக்கு நுழையிறோம் அப்படின்னு சொல்ல உள்ள போற மஸ்தானியும் அங்கிருந்து சிக்னல் அனுப்புறா. எதிரி ராஜ்யங்கள் சிதறடிக்கப்படுது. ஒரு புறம் மஸ்தானியும் இன்னொரு புறம் பாஜிராவும் பயங்கரமா
போர் புரிய எளிதில் அந்த எதிரி ராஜ்யத்தை வீழ்த்திடுறாங்க. பாஜிராவ் போர்ல அந்த எதிரி நாட்டு ராஜாவை கொல்ல அந்த போர் அப்படியே முடியுது. பாஜிராவும் மஸ்தானியும் ரெண்டு பேரும் போர்ல ஜெயிச்சதுனால சிரிச்சுக்கிட்டு வராங்க. ஆனா ஒரு செகண்ட்ல அப்படியே அந்த நிலை மாறுது. ஏன்னா மஸ்தானி பாஜிராவை நோக்கி கத்திய தூக்கி எறிய வேற வழியே இல்லாம பாஜிராவும் அந்த கத்தியிலிருந்து எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாம மஸ்தானிய அங்கேயே வெட்டி சாக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, பாஜிராவுக்கு பின்னாடி ஒருத்தன் குத்த வந்திருப்பான். அவனை நோக்கி தான் மஸ்தானி கத்திய விட்டுருப்பா. இது தெரியாம மஸ்தானியவே கத்திய வச்சு ஒரு வெட்டு வெட்டிடுறாரு. இதனால மனமுடைஞ்ச பாஜிராவ் மஸ்தானிய தூக்கிட்டு நேரா அரண்மனைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றாரு. புந்தில்கண்ட் ராஜா பேஷ்வாவுக்கு வெற்றி வாழ்த்துக்கள் சொல்ல, உங்களுக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்தானி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, காயம்தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ராஜா சொல்ல, உடனே அங்கிருந்து பாஜிராவ் மஸ்தானிய பார்க்க வந்து மன்னிப்பு கேட்கிறாப்புல. மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம என் உயிரை காப்பாத்தினதுனால உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாப்புல பாஜிராவ். உடனே மஸ்தானி உங்களால தான் எனக்கு காயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்துல வந்த பாஜிராவ் தான் கையில வச்சிருந்த கத்தியை எடுத்து நெருப்புல வச்சு ஹீட் பண்ணி அந்த காயத்து மேலேயே வைக்கிறாப்புல. வச்சது மட்டும் இல்லாம காயம் இன்ஃபெக்ஷன் ஆகாம தடுத்து இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மஸ்தானி வெளியில இருக்க காயத்துக்கு தான் மருந்து போட்டீங்க, உள்ளுக்குள்ள இருக்க காயத்துக்கு மருந்து போட முடியாதுன்னு சொல்ல, என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மஸ்தானி சொல்ல, அவருக்கும் மஸ்தானிய ரொம்ப பிடிச்சு போகுது. உடனே தான் கையில வச்சிருந்த அந்த அருவாவை கொடுத்து திருமணம் செய்யறாரு. இந்த அருவாவை கொடுத்தாலே அது ஒரு திருமணம் செய்யற முறையா. அப்படி அந்த கொடுவாவை கொடுக்க அந்த மஸ்தானியும் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. மஸ்தானியோட தோழி உங்கள்கிட்ட பாஜிராவ் அருவாவை கொடுக்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அதை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பாஜிராவ் கிளம்புறதுக்கு முன்னாடி மஸ்தானிய பார்த்து நாளைக்கு கிளம்ப போறேன்னு சொல்ல, மஸ்தானி நீங்க தான் என் இதயம் முழுக்க இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே பாஜிராவ் மஸ்தானி கிட்ட கேட்க, அப்படி என்ன சக்தி அப்படின்னு சொல்ல, இது என்னுடைய காதல் சக்தி அப்படின்னு சொல்றாங்க மஸ்தானி. அப்படின்னா உன்னுடைய காதல் சக்தியை பயன்படுத்தி சூரியனோட உதயத்தை தடுத்து நிறுத்து பாப்போம் அப்படின்னு சொல்ல, பக்கத்துல வந்த மஸ்தானி ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு சூரிய உதயத்தையே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த நாள் பாஜிராவ் தன்னுடைய ராஜ்யத்துக்கு புறப்படுறாரு. மஸ்தானி அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் பாஜிராவை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்க, அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் அப்படின்னு சொல்ல, மஸ்தானி அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் நான் பாஜிராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, வேண்டாம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் அப்படின்னு சொல்ல, அது தெரியும் அப்படின்னு சொல்றா. மனதளவுல நாங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம், இனி அவரோட தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்ல, அந்த ராஜாவும் ராணியும் இந்த முடிவு எல்லாமே உன்னுடையது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மஸ்தானி யாருன்னா ராஜா ஹிந்துவும் ராணி முஸ்லிமுமா இருக்காங்க. பாஜிராவ் ஹிந்துவா இருக்கும் போது நீ அங்க போனா மகிழ்ச்சியா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்க, என்னோட காதல் சக்தியால நான் இருக்கக்கூடிய இடத்தை மகிழ்ச்சியா மாத்த முடியும் அப்படின்னு மஸ்தானி சொல்லிடுறாங்க அவங்க கிட்ட. இந்த போர்ல ஜெயிச்சு தன்னுடைய சொந்த ராஜ்யத்துக்கு திரும்பக்கூடிய பாஜிராவுக்கு மிக பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கறாங்க அவருடைய பொண்டாட்டி காசி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் அவருடைய ராஜ்யத்துக்கு வர்றதுனால ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அவருடைய முதல் மனைவி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் புருஷனை பார்த்ததுனால பாஜிராவை பார்த்து காசி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கா. பாஜிராவுக்கு போர் உடைகளை களையிற காசிபாய் அந்த பாஜிராவ் கிட்ட இருந்து கத்தி காணா அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறா. எங்க என் சக்காலத்தி காணால, இனிமேட்டு நடுவுல என் சக்காலத்தி வரவே மாட்டாளே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. இத பார்த்து பாஜிராவ் முழிக்க, உண்மை என்ன நடந்ததுன்னு தெரியாம காசி அந்த கத்திய காணோன்னு ரொம்பவும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. அடுத்ததா புந்தில்கண்ட் அதாவது ராஜ்புட் சமஸ்தானத்திலிருந்து பரிசு பொருட்கள் நிறைய வருது. அப்படி பரிசு பொருட்கள் நிறைய வர்றத பார்த்த
பாஜிராவோட அம்மாவும் பாஜிராவோட தம்பியும் மகிழ்ச்சியா இருக்காங்க, நிறைய வருது அப்படின்னு சந்தோஷப்பட அந்த டைம்ல ஒரு பல்லாக்கு ஒண்ணு உள்ள வருது. இந்த பல்லாக்கு வந்ததை பார்த்து யார் இங்க வந்திருக்கா அப்படின்னு பாஜிராவோட அம்மா பார்க்க, அதுல இருந்து வர்றது நம்ம மஸ்தானி தான். மஸ்தானிய பார்த்தோன்னே உங்க சாம்ராஜ்யத்திலிருந்து வந்த பொருட்களை பார்த்து நாங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படின்னு அந்த பாஜிராவோட அம்மா சொல்ல, மஸ்தானி என்ன சொல்றானா, நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 2 பேரும் லவ் பண்றோம், அதனாலதான் இங்க வாழ்றதுக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே ஷாக் ஆகிறா. ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அதை ஏத்துக்காம நம்ம மஸ்தானிய நடனமாட பெண்களோட சேர்ந்து தங்க வைக்கிறாங்க. நம்ம பாஜிராவ் நிறைய போர்கள்ல வெற்றி பெறக்கூடிய சமயத்துல அவருக்கு பரிசா கொடுக்க சனிவார் அப்படிங்கிற ஒரு கோட்டையை கட்டுறாங்க. அந்த கோட்டையோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, முழுக்க முழுக்க கண்ணாடியால நிறைய இடங்கள்ல பிரதிபலிக்கிறது மாதிரி வச்சிருக்காங்க. இந்த கண்ணாடிகள் எல்லாம் ப்ரொஜெக்டர் மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த சனிவாரோடைய நடு மையத்துல நிக்கும் போது அங்க யார் நிக்கிறா என்ன பண்றா அப்படிங்கிறத காசிபாய் ரூம்ல இருந்து பாக்குறது மாதிரி ஒரு ஸ்கிரீன் போட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இத பார்த்து வியந்து போறாப்புல பாஜிராவ். இப்படி பாஜிராவ் நிறைய வெற்றிகளை பெற்றதுனால அன்னைக்கு நைட்டு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா வேற யாருமே இல்ல, நம்ம மஸ்தானி தான். மஸ்தானியோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்பப்பா வேற லெவல்ல இருந்தது. பாஜிராவ் அம்மா கிட்ட மஸ்தானி எங்களுடைய காதலையும் உறவையும் ஏற்றுக்கங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பாஜிராவ் அம்மா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பரிசு ஒண்ண கொடுக்கறாங்க. அது என்ன பரிசு அப்படின்னா, அந்த தாம்பலத்துல உள்ள நாட்டியம் ஆடுற சலங்க இருக்கும். இந்த பரிசை கொடுத்து சத்ரபதி முன்னாடி போய் நீ சட்டாராவுல நாட்டியம் ஆட போற அப்படின்னு சொல்ல, நம்ம மஸ்தானி என்னுடைய காதலுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மஸ்தானியோட அத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிறதுனால என் பையனை வளர்ச்சிடலாம்னு நினைக்காத, உன்னோட பேரழகி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, மஸ்தானி ஒரே போடா போடுறான். நான் சின்ன பிள்ளையில இருந்தே அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்ன பார்த்து ஒரு வயசான நீங்களே பொறாமப்படும் போது ரொம்பவும் பெருமையா இருக்கு. என்னுடைய காதலுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு போறா. அன்னைக்கு நைட்டு பாஜிராவ் மஸ்தானிய பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தம்பிக்காரன் வந்து சட்டாராவுக்கு போகணும், சத்ரபதி வர சொல்றாரு, உடனே போயாகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம பாஜிராவுக்கு பயங்கர கடுப்பு வருது. நாளைக்கு போலான என்ன அவசரம் அப்படின்னு கேட்க, உடனே வர சொன்னாரு சத்ரபதி அப்படின்னு தம்பி சொல்ல கொஞ்சம் கோபமே அடைகிறாரு. சரி சத்ரபதிய பார்த்துட்டு வந்து மஸ்தானிய பாத்துக்கலாம் அப்படின்னு பாஜிராவ் இங்கிருந்து சட்டாராவுக்கு போறாப்புல. பாஜிராவ் சத்ரபதிய பார்க்க, சத்ரபதி ஆப்கானிஸ்தான் இரும்புல செஞ்ச ஒரு வாள் அப்படின்னு சொல்லி ஒரு வாளை பரிசு கொடுக்கறாப்புல. இந்த வாளை வச்சு நான் டெல்லி சாம்ராஜ்யத்தை உங்களுக்கு புடிச்சு தரேன் அப்படின்னு சொல்ல, மந்திரி அது சுலபமான காரியம் இல்ல, தெற்குல நமக்கு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு, அதை சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் டெல்லியை நோக்கி போகணும் அப்படின்னு மந்திரி சொல்ல, அது சரியான தகவல் தான் அப்படின்னு சத்ரபதி அதை உறுதி செய்யறாப்புல. கொஞ்சம் பொறுமையாயிரு, டெல்லிய போர் தொடுக்கிறதுக்கான நேரம் வரும்போது அதை நாம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரபதி அங்கிருந்து போக, இந்த மந்திரி பாஜிராவ் கிட்ட இந்த வாளை பயன்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் வராது, இப்போ உரையிலே வை அப்படின்னு சொல்ல அவருடைய கழுத்திலே நேரா தூக்கி வச்சிடறாரு. உங்க கழுத்துல இருக்க முத்து மாலையை விட உங்க கழுத்து மென்மையானது, அதனால அசையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாளை எடுத்துட்டு பாஜிராவ் போகும்போது அந்த முத்து மாலை மட்டும் அப்படியே தனியா சரிஞ்சு விழுகுது. சத்ரபதி சபையில நாட்டியமாட வந்த மஸ்தானி, என்னால நாட்டியம் ஆட முடியாது, ஏன்னா நான் புந்தல்கண்டின் இளவரசி அப்படின்னு சொல்ல, உன்னுடைய வீரத்தை கண்டு நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து போ சொல்றாரு. அதே சமயம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, மஸ்தானி சத்ரபதி கிட்டயே நேரடியா பாஜிராவ் வேணும்னு கேட்க, இந்த சாம்ராஜ்யத்தையோட ஆணிவேரை கேட்கிற, நீ கேட்டதுனால உன்னுடைய உயிர் கூட போயிரும் அப்படின்னு சொல்ல, இதுக்காக நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன், என்னோட உயிர் வேணாலும் ஏத்துக்கங்க, காதலுடைய புனிதம் உங்களுக்கு அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா மஸ்தானி. கோபம் வந்த பாஜிராவ் கொற்ற மலைய கூட பொருட்படுத்தாம தான் கையில இருந்த நவகிரக மோதிரத்தை கொடுத்து மஸ்தானி தங்கியிருந்த அந்த இடத்துக்கு வர்றான் போட்டுல.
அந்த நேரத்துல மஸ்தானியோட தோழி இங்கிருந்து போயிடலாம், நமக்கு என்ன தலைவிதியா, இவ்வளவு கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னுடைய காதல் சக்தி வாய்ந்தது, என்னுடைய காதல் அவரை கொண்டு வந்து என்னகிட்ட சேர்க்கும் அப்படின்னு சொன்ன உடனே பஜிரோவ் அங்க வர்றாப்புல. உன்னுடைய காதல் படியே நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, பிரம்மாண்ட அரசபையில் என்னை கேட்டாய் பார் மஸ்தானி, அதனால்தான் நான் உன்னை காண வந்திருக்கிறேன் என்று சொல்ல, மஸ்தானி பக்கத்துல போறா. பக்கத்துல போகும்போது பாஜிரோவ் அங்கேயே தடுத்து நிறுத்தி, ஏன் இப்படி செய்கிறாய், எனக்கு திருமணம் ஏற்கனவே ஆகிவிட்டது, உனக்கு முதல் மனைவி அந்தஸ்தை என்னால் கொடுக்க முடியாது, ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாய் என்று பஜிரோவ் சொல்ல, மஸ்தானி அதற்கு காரணம் என்னுடைய காதல் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம பாஜிரோவ், என் பெயரை உன் பெயருடன் சேர்ப்பதால் உனக்கு களங்கம் மட்டும்தான் ஏற்படுமே தவிர வேறு எதுவும் மிஞ்சாது அப்படின்னு சொல்ல, என் காதலுக்காக அதையும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மஸ்தானி சொல்றா. இது எல்லாத்தையும் கேட்ட பஜிரோவ் உடனே கூட்டிட்டு போய் அந்த கொற்ற மலையின் சாட்சியா சொல்றேன், நான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், இந்த உலகம் இன்று முதல் நம்மை ஒன்றாக அறியட்டும் என்று சொல்லி பஜிரோவ் மஸ்தானி அப்படின்னு சொல்றார். பாஜிராவோடைய அம்மா அந்த நவகிரக மோதிரத்தை மீட்டு வந்து, உனக்காக 2 முறை இந்த மோதிரத்தை மீட்டு கொடுத்திருக்கிறோம், சற்று கவனமாக இரு என்று எச்சரித்து சொல்லி சற்று கோபத்துடன் அங்கிருந்து எச்சரித்து சென்று விடுகிறார். தெற்கில் இருந்து மராட்டிய சாம்ராஜ்யத்தின் மீது போர் புரிய நிஜாம் படை வந்திருக்கும். நிஜாம் படையில லட்சக்கணக்கான போர் வீரர்களும் நவீன உபகரணங்களும் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிறது பத்தாது அப்படின்னு மற்றொரு படைத்தலைவன் சொல்ல, அது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், நிஜாமுக்கு தெரியாதுல்ல, பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்றாப்புல பஜிரோ. நிஜாம் கிட்ட பேச்சுவார்த்தைக்காக நம்ம பஜிரோ அங்க போக, நிஜாம் எங்களிடம் லட்சக்கணக்கான படைகள் மராட்டிய சாம்ராஜ்யத்தின் மீது மோதுவதற்காக காத்திருக்கின்றன அப்படின்னு எச்சரிக்க, நம்ம பஜிரோ, உங்களுடைய படைகளுக்கு பின்னால் எங்களுடைய போர் வீரர்கள் மிகவும் ஆக்ரோஷத்தோடு இருக்கிறார்கள், ஒரு கண்ணசைவு கொடுத்தால் போதும் அவர்கள் உங்களுடைய படைகளை துவம்சம் செய்து விடுவார்கள் என்று எச்சரிக்க, உடனே இவரை கைது செய்யுங்கள் என்று நிஜாம் சொல்ல, நிஜாம் கைது செய்யுங்கள் என்று மறுபடியும் சொல்ல, அந்த போர் வீரர்கள் யாருமே நகரவில்லை. அப்போது பேஸ்வா, உங்களுடைய போர் வீரர்களுக்கு எங்களுடைய கூடாரம் பிடித்து போயிற்று, அதனால் அங்கிருக்கிறார்கள் என்று சொல்ல, அதை கண்டவுடன் நிஜாம் அப்படியே பயந்து போகிறார். உடனே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, 3 நிபந்தனைகளை, அது என்ன அப்படின்னு கேட்க, முதலாவது மராட்டியர்களிடம் இருந்து ஆக்கிரமிப்பு செய்த நிலங்களை ஒப்படைக்க வேண்டும், இரண்டாவது டெல்லியை தாக்கும் போது அமைதியாக இருக்க வேண்டும், மூன்றாவது நாங்கள் நட்புக்கரம் நீட்டும் போது எங்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று அரவணைத்து போரே நடக்காமல் அங்கு வெற்றி பெற்று செல்கிறார் பாஜிரோ. தம்பிக்காரன் ஒரு செய்தியை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வர, என்ன ஆச்சுன்னு கேட்க, நிஜாமோட நம்ம பாஜிராவ் சந்திப்பு வெற்றிகரமாச்சு அப்படின்னு சொல்ல, அவங்க நிம்மதி பெருமூச்சு விட்டு மகிழ்ச்சியா துள்ளி குதிக்கிறாங்க. இந்த செய்திய மஸ்தானிக்கும் அனுப்பு அப்படின்னு பாஜிராவோட அம்மா சொல்ல, அந்த செய்தி மஸ்தானி கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாஜிராவ் மஸ்தானி கிட்ட வந்துடுறாப்புல. அங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் அந்த செய்தி வருது. அந்த செய்தி என்ன அப்படின்னு பாஜிராவ் கேட்க, பாஜிராவ் வெற்றி பெற்றதை கொண்டாடுறதுக்கு இன்று இரவு மாளிகையில மஸ்தானி ஆட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து கடுப்பாகிறாரு பாஜிராவ். இன்னொரு புறம் பாஜிராவோட அம்மா இந்த போர்ல வெற்றி பெற்றதற்காக நிறைய அந்தணர்களுக்கு அன்னதானம் வழங்குவதா அறிவிப்பு கொடுக்கறாங்க. அதனால அன்னதானத்தை பெறுவதற்காக அந்தணர்கள் அங்கு வந்திருக்கும் போது, இன்னும் ஏன் பாஜிராவ் வரலன்னு கேட்க, அவன் வந்துருவான்னு சொல்ல, இல்ல வரமாட்டான், அங்க மஸ்தானியோட இன்னைக்கு இருக்க போறானா அப்படின்னு செய்தி வர, அதை கேட்ட உடனே அந்தணர்கள் அங்கிருந்து கோபமா கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் பாஜிராவ் வரும்போது அவங்க அம்மா வெளியே நின்னு, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல, பாஜிராவ் அவங்க அம்மா கிட்ட, என் மனசுக்கு சரின்னு எதுபட்டாலும் அதை நான் செய்வேன், அது என்னோட உரிமை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, ஆனா இந்த விஷயத்த காசி கிட்ட இப்போதைக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படி சொன்னதுனால காசி கிட்ட அவரு தன்னுடைய உறவை சொல்ல முடியாம தவிக்கிறாரு. அதனால மஸ்தானிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நம்மளுடைய உறவை காசி கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு கடிதம் எழுத,
அந்த கடிதம் நேரா பாஜிராவோட தம்பி வாங்கி அந்த கடிதத்தை பார்த்து படிச்சுட்டு அத நெருப்புல போட்டு எரிச்சிட்டு வேறொரு கடிதத்தை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, பாஜிராவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்ச நாள் உங்களை பார்க்க மாட்டேன்னு எழுதியிருக்கு. உடனே அங்கிருந்து கிளம்பின மஸ்தானி பாஜிராவை பார்க்க அந்த அரண்மனைக்கு வரா. அந்த அரண்மனைக்கு வந்த உடனே பாஜிராவுக்கும் இது தெரிய வர அங்கிருந்து மஸ்தானிய தேடிக்கிட்டு அந்த அரண்மனையோட சென்டருக்கே வராரு. இத பாஜிராவோட அம்மாவும் தெரிஞ்சுக்கிட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்க வர, அந்த நேரத்துல பாஜிராவும் மஸ்தானியும் நேரா சரியா அந்த அரண்மனையோட சென்டருக்கே வந்துடுறாங்க. அந்த நேரத்துலதான் தூங்கிக்கிட்டு இருந்த காசி முழிக்கிறா. காசி முழிச்சது இல்லாம சென்டர்ல யாரோ இருக்கிறாங்க, தன்னுடைய கணவர் தான் அங்க நிக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட அந்த காசி ஏற்கனவே பிரதிபலிக்கக்கூடிய அந்த செட்டப்பை மீண்டும் செய்யறாங்க. அப்படி செஞ்சு பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா, அங்க தான் கணவர் வேறொரு பெண்ணை கட்டி பிடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க மஸ்தானியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா பாஜிராவோட அம்மா அவங்களுக்கு பின்னாடி நிக்க அங்கிருந்து கிளம்ப பாக்குறா மஸ்தானி. ஆனா பாஜிராவ் அவளை இழுத்து கட்டி பிடிச்சுக்கிறான். தான் புருஷனுக்கு இன்னொரு தொடர்பு இருக்கு அப்படின்னுங்கிறத தெரிஞ்ச உடனே அதை பொறுத்துக்க முடியாம அந்த திரையே தீயிட்டு கொளுத்துறா காசி. இந்த டைம்ல தான் மஸ்தானி கன்சீவா இருக்க அப்படிங்கறத சொல்ல, காசியும் அதே மாதிரி கன்சீவா இருக்கா. இப்ப காசி அங்கிருந்து தான் அப்பா வீட்டுக்கு டெலிவரிக்காக போயிடுறா. குழந்தை பிறந்து அங்க வரும்போது காசிய வரவேற்கிறாரு பஜிராவ். இவ்வளவு நாளா போர்கள்ல வெற்றி பெற்று வரும்போது நீதான் என்ன வரவேற்ற, இப்ப நான் உன்னை வரவேற்கிறேன், இது நம்மளுடைய 2வது குழந்தை அப்படின்னு அதை வரவேற்கிறாரு. அங்கிருந்து எதுவும் பேசாம காசி உள்ள போயிடுறா குழந்தைய கொடுத்துட்டு. அந்த நேரத்துல மஸ்தானிக்கும் டெலிவரி பெயின் வந்திருக்குன்னு ஒரு காவலாளி சொல்ல, பெண் சிங்கம் காட்டுல குழந்தைய பெத்தெடுக்கும் போது அது உதவிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் மஸ்தானி கவலைப்படாதன்னு போய் அங்கேயே அவர் குழந்தைய பெத்தெடுக்கிறாரு, ஆண் குழந்தை அப்படின்னு சொல்ல, மஸ்தானி கொஞ்சமும் யோசிக்காம கிருஷ்ணா அப்படின்னு பெயர் வைக்க சொல்றா. அடுத்து காசியோட குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் அப்படின்னா ரகுநாத். அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு மஸ்தானி தனது பரிசோட வர்றா. அப்படி பரிசோட வரும்போது பாஜிராவோட தம்பி அவளை தடுத்து நிறுத்தி இங்க வரக்கூடாதுன்னு சொல்ல, நான் இங்க வந்திருக்கேன், என்னுடைய குழந்தைக்காக பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறா. அப்ப பாஜிராவோட அம்மா இவளை எப்பயே கை கழுவியாச்சு, இவளுக்கு பிண்டத்தை வச்சு இவ காரியத்தை முடிச்சிருங்க, இவ உறவையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, உடனே மஸ்தானி சொல்றா, நீங்க எனக்கு பிண்டம் வச்சதுனால என்ன உங்க உறவா ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி அப்படின்னு. பரிசு பச்சை துணியில கொண்டு வந்திருக்கனால காவி துணிக்கு தான் இங்க வேலை, பச்சை துணியில வைக்க கூடாது அப்படின்னு சொல்ல, தர்காவிலையும் மிகப்பெரிய இடங்கள்ல காவி துணியில மூடி இருக்கும். அதே போன்று கோவில்ல அம்மனுக்கு பச்சை பட்டு உடுத்துவார்கள். நிறங்கள்ல இது எதுவும் இல்ல, நம்ம மனசுலதான் இருக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து அவ போறா. பாஜிராவ் இந்த மஸ்தானியோட பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பண்டிதர்களை கூப்பிட்டு இருக்க, அவங்க இந்த பிள்ளைக்கு பேர் வைக்க முடியாது, ஏன்னா இந்து முறைப்படி உங்களுக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்ல, சரி அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பவே இந்து முறைப்படி திருமணத்தை நடத்திக்குவோம், அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்ல, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே திருமணம் முடிஞ்சிருக்கும், முறை தவறி பிறந்ததுனால இந்த குழந்தைக்கு எங்களால பேர் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட, ஏன் அந்த குழந்தைக்கு தந்தையின் மதத்தை பின்பற்ற உரிமை இருக்கிறதே அப்படின்னு கேட்க, இல்லை மதம் அனைத்திலும் பெரியது அப்படின்னு அந்த பண்டிதர் சொல்ல, சரி தந்தையின் மதத்தை பின்பற்ற முடியாது என்றால் தாயின் மதத்தில் அவன் வளரட்டும், அவனுடைய பெயர் இனி கிருஷ்ணா இல்ல சம்ஷீர் பகதூர் என்று சொல்லி அவனுடைய தாயின் மதத்தை பின்பற்றி வளரட்டும் அப்படின்னு சொல்ல, அந்த பண்டிதர்கள் அங்கிருந்து கோபமா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பேஷ்வா தன்னுடைய தம்பி மந்திரிகளை பார்த்து, என்னுடைய பையனுக்கு கிருஷ்ணான்னு பெயர் வைக்கல, அவனுடைய பெயரை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன பெயர் வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்க, சம்ஷீர் பகதூர் அப்படின்னு அந்த பெயரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டரை கொடுத்து தான் தம்பியை படிக்க சொல்றான். அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, மஸ்தானிக்கு 2 கிராமங்கள் பரிசா வழங்கப்படுது, அதை நிர்வகிக்கும் பொறுப்பு மஸ்தானிக்கு வழங்கப்படுது அப்படிங்கிற ஆர்டர் எழுதியிருக்கும்.
இது ஏன் அப்படின்னு தம்பி கேட்க, நான் உயிரோட இருக்கும் போதே இவங்க இப்படி துரத்துறாங்களே, நான் இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதனாலதான் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அத உத்தரவாவே அரசு முத்திரையை குத்தி பிறப்பிச்சிடறாரு. பாஜிராவோட அம்மாவும் அவ முதல் மருமவளான காசியும் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு பாஜிராவால அவனோட தம்பிக்கும் பாஜிராவுக்கும் பெரிய சண்டை. அந்த மஸ்தானி அவனை எப்படியோ மயக்கி வச்சிருக்கா. நம்ம இவ்வளவு செஞ்சும் நம்ம மேல அவனுக்கு பாசமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜிராவ் தான் 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு குளத்துல குளிச்சுட்டு வெளியே வரும்போது பண்டிதரோட வரக்கூடிய அம்மா துர்காஷ்டமி அன்னைக்கு போர்ல இறந்த வீரர்களுக்கு சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரிடம் கேட்க, எதுக்கு அப்படின்னா தூய ஆன்மாக்கள் போர்ல இறந்ததுனால அவங்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடைஞ்சிருக்காது, அதை சாந்தி செய்யறதுக்கு தான் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நான் நிச்சயமா மஸ்தானிய கூட்டிக்கிட்டு இந்த சனிவார் மாளிகைக்கு வர்றேன். அதே துர்காஷ்டமி அன்னைக்கு மஸ்தானிக்கு 2வது மனைவி அப்படிங்கிற உரிய அந்தஸ்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, இது நிச்சயமா நடக்க கூடாது, அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா நாங்க இங்க இருக்கவே மாட்டோம் அப்படின்னு பஜிரோவோட அம்மாவும் அந்த பண்டிதரும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. துர்காஷ்டமி அன்னைக்கு பஜிரோ மஸ்தானியை அழைச்சுக்கிட்டு சனிவார் வர அங்க இருந்த எல்லாரும் அங்கிருந்து கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா காசி மட்டும் இருக்கா. அவ ஒரு ஆலத்தி தட்டை எடுத்துட்டு வந்து தான் புருஷனையும் அவனோட 2வது பொண்டாட்டியும் ஆலத்தி எடுத்து வரவேற்கிறா. பாப்பா, இதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனசு வேணும்? தான் புருஷனையும் சக்காலத்தையும் ஆலத்தி எடுத்து வரவேத்துட்டு மனசு தாங்காம தனிமையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா காசி. அப்ப அவ மூத்த மவன் சடனா வந்திருக்கான். அதை பார்த்த உடனே என்னடா ஒண்ணுமே சொல்லாம கொள்ளாம வந்திருக்க அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, அவன் எதுவும் பேசாம பேய் அரைஞ்சது மாதிரி இருக்கான். அதுக்கடுத்து எப்படி சத்ரபதி கிட்ட அரசியல் நுட்பமெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு சொல்றான், நான் நல்லாதாமா கத்துக்கிட்டு இருக்கேன், நீ தான் கொஞ்சம் அரசியலை கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அம்மாவுக்கு கோபம் வந்து தான் மகனை ஒரே அரைஞ்சிடறா. அன்னைக்கு நைட்டு துர்காஷ்டமி பூஜைனால அந்த பூஜைக்கான வழிபாடு செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ஒற்றன் வந்து காசி கிட்ட மஸ்தானிய இன்னைக்கு நைட்டு கொல்ல போறாங்க, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இத கேட்ட காசி அப்படியே துடிதுடிச்சு போறா. ஒரு பக்கம் அவ சாகிறது நல்லதுன்னு நினைச்சாலும் கூட இன்னொரு பக்கம் தான் கணவனுக்கு பிடிச்சவளா இருக்காளே, என்ன பண்றதுன்னு தெரியாம அவளுடைய பரிதவிப்பே ஒரு மாறி இருக்க, இந்த உண்மைய மறைச்சு வைக்க கூடாதுன்னு தான் கணவர்கிட்ட சொல்லிடுறா. அந்த கணமே பாஜிராவ் இங்கிருந்து அங்க போய் மஸ்தானிய கொல்ல வந்தவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணி சாகடிச்சிடறாப்புல. மஸ்தானி பாஜிரா மேல சண்டை போட்டு டயர்டாயி அப்படியே விழுந்துடுறா. இத பார்க்க ஓடி வந்த காசி இந்த காட்சியை பார்த்துட்டு அங்கிருந்து மனமுடைஞ்சு அப்படியே வெளியில போறா. அடுத்த நாள் பாஜிராவ் அந்த இறந்து போனவனை வச்சு பண்டிதர்கிட்ட இந்த கொலைக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க, மதத்துக்கு எதிராக குற்றம் செஞ்சா இதுதான் நிலைமை அப்படிங்கிறத அவன் அங்க சொல்றான். உடனே பாஜிராவுக்கு கோவம் வந்து அவனை அடிக்க போக நடுவுல குறுக்கால வரா பாஜிராவோட அம்மா. அதனால பாஜிராவ் அங்கிருந்து அப்படியே கிளம்பி போறான். அதுக்கப்புறம் அம்மாவை தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணனீங்கன்னு கேட்க, அம்மா வாயடைச்சு அப்படியே நிக்க தம்பிக்காரன் தானா வந்து, நீங்க பேசலன்னா இதெல்லாம் அந்த மஸ்தானி தான் உங்களை பேச வைக்கிறா அப்படின்னு சொல்ல, அவங்கிட்ட புந்தல்கண்டில் இருந்து வந்த செல்வங்கள் எல்லாம் பயன்படுத்துற, ஆனா புந்தல்கண்டில் இருக்கக்கூடிய மஸ்தானிய மட்டும் வேணான்னு சொல்லுறிய அப்படின்னு திட்டிட்டு அம்மா கிட்ட வந்து பேச, அம்மாக்காரி என்ன சொல்றானா, பாஜிராவ் பேஸ்வாவா இருக்கக்கூடிய நீ இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்ப இதுதான் பிரச்சனையா, இன்னையிலிருந்து இந்த பதவி எனக்கு வேண்டாம், இந்த பதவியை நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு தான் தலையில வச்சிருந்த கிரீடத்தை கலட்டி வச்சுட்டு அங்கிருந்து போறான். எனக்கு மஸ்தானி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு விசேஷம் நடக்குது. அதாவது புருஷங்காரன் நல்லா இருக்கணும்னு சொல்லி பொண்டாட்டிங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் சாரி பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம காசி என்ன பண்றான்னா, ஒரு தட்டுல சாரி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா மஸ்தானி கிட்ட வந்து கொடுத்து, என்னுடைய கணவருக்கு பிடிச்ச பெண் நீ தான், அதனால இதை நீ வச்சுக்க, இதை கட்டிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வா அப்படின்னு சொல்ல, மஸ்தானியும் அந்த சாரியை கட்டிக்கிட்டு போறா. இப்ப காசியும் மஸ்தானியும் சேர்ந்து ஒரு ஆட்டம் போடுறாங்க பாருங்க, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த நேரத்துல எதிரி ராஜ்யத்திலிருந்து போர் தொடுப்பதற்காக நிறைய மன்னர்கள் ஒன்று சேர்ந்து
மராட்டியத்து மேல போர் தொடுக்க வர்றாங்க. அப்ப இந்த போர்ல வெற்றி பெறணும் அப்படின்னா நிச்சயமா பாஜிராவ் இல்ல அப்படின்னா வெற்றி பெற முடியாது. அதனால பாஜிராவ் வேணும் அப்படின்னு சொல்லி மந்திரிகள் பேசுறாங்க. பாஜிராவ் என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப பேஷ்வா இல்ல, அதனால போருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன போதையில் இருக்கிறீர்களா, கால் தடுமாறுகிறதே என்று கேட்கிறாங்க. அப்ப பாஜிராவ் அனைவரும் போதையில் தான் இருக்கிறார்கள். என் தாய்க்கு ஒரு போதை, என் தம்பிக்கு ஒரு போதை, சக்கரவர்த்திக்கு ஒரு போதை, எனக்கோ காதல் போதை என்று உளறுகிறார். இதை பார்த்த மந்திரி கோபமடைந்து, நமது தாய் நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்கிறோம், ஆனால் கலக்கமில்லாமல் இருக்கிறீர்களே என்று சொன்னவுடன் உடனே என்னுடைய இதயத்தை தான் மஸ்தானிக்கு கொடுத்தேன், என்னுடைய உயிர் நாட்டிற்கு தான், நான் இந்த போருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. போருக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி காசிய பார்த்து, பாஜிராவ் காசி கிட்ட பேசலான்னு வந்தா காசி என்ன சொல்றான்னா, கிருஷ்ணர் ருக்மணியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனா கிருஷ்ணருடைய காதலியா ராதாய் தான் இருக்கா, அதனால நான் ருக்மணியா இல்லாம ராதாவா இருந்திருக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து ருக்மணி சொன்னதாகவும், அதே மாதிரிதான் நான் என்னதான் பொண்டாட்டியா இருந்தாலும் உங்களுடைய காதலியான மஸ்தானி மேலதானே ஆசை அதிகம் அப்படின்னு சொல்ல, பாஜிராவ் இல்லன்னு ஏதோ சொல்ல வர, ஆனா காசி அதை தடுத்துட்டு விளக்குகளை அணைக்க ஆரம்பிக்கிறா. இனிமே இந்த அறைக்கு நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்ல, அந்த விளக்குகளை பாஜிராவ் அந்த ஊதுகுழல வாங்கி அணைச்சிட்டு அங்கிருந்து வெளியே போறான். பாஜிராவ் போருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது மஸ்தானி ஒரு வாளை கொண்டு கொடுத்து, அந்த வாள்ல தான் கைய கிழிச்சு ரத்தத்தை திலகமா வச்சு விட்டோடனே பாஜிராவ் சொல்றாரு, நான் திரும்ப உன்னை பார்க்க வரும்போது காலம் தவறி மழை பெய்யும், காய்ந்த இலைகள் எல்லாம் சத்தமிடும், அப்படி மிக நீண்ட நாட்கள் ஆகும் இந்த போரை முடித்து வர அப்படின்னு அந்த பாஜிராவ் மஸ்தானி கிட்ட சொல்ல, எவ்வளவு நாளானாலும் அந்த தருணத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மஸ்தானி சொல்றா. பாஜிராவ் கோட்டையிலிருந்து போருக்கு கிளம்பிய உடனே பாஜிராவோட அம்மாவும் தம்பியும் சதித்து தந்திட்டாங்க, மஸ்தானிய கைது பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரியே அன்னைக்கு நைட்டே சங்கிலியால பிடிச்சு மஸ்தானிய கைது பண்ணி கொண்டு வராங்க. கோட்டையில இருக்க சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. பாஜிராவோட மூத்த பையனும் இதுக்கு துணையா இருக்கான். இந்த செய்தி போர்க்களத்தில் இருக்க பாஜிராவுக்கு போகுது. போன உடனே பாஜிராவ் கோபம் அடைகிறான். கோபம் அடைந்தது மட்டும் இல்லாம பல நாட்களாக நடக்க வேண்டிய போற அன்னைக்கே முடிச்சாகணும்னு சில நாட்கள்லயே வெறித்தனமா போராடி அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரான். வைத்தியம் பிடிச்சது மாதிரி வெறித்தனமா எதிரிகளை வெட்டி வீழ்த்துறான். வெட்டி வீழ்த்தி வெற்றியை பெறுறான். இந்த புறம் மஸ்தானி கிட்ட ராசியோட மூத்த பையன் இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப வேற வழி இல்ல, உன்னை நாங்க கொல்ல போறோம் அப்படின்னு சொல்றான். மரணம் தான் எனக்கு கிடைக்கும்னா அதை நான் ஏத்துக்கிறேன் மனப்பூர்வமா அப்படின்னு மஸ்தானி சொல்றா. அப்ப எங்களுக்கு வேற வழி இல்ல, அந்த குழந்தைய எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, குழந்தைய எடுத்துட்டு போவேனா அவனே வருவான் அப்படின்னு சொல்லி மஸ்தானி அந்த குழந்தைய அவங்கிட்ட வீர வார்த்தைகளை கூறி அனுப்பி வைக்கிறா. போர்க்களத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம் அண்ணா அப்படின்னு தம்பி பீஷ்வா கிட்ட சொல்ல, இன்னொரு போரை அறிவி மஸ்தானியை விடுவிப்பதற்காக நான் என் குடும்பத்துடனே போர் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான். அங்கிருந்து அப்படியே நடந்து போறவன் மயங்கி விழுவுறான். ஏன்னா நிறைய அம்புகள் உடம்புல குத்தி இருக்கும். பாஜிராவுக்கு உடல் சரியில்லாததுனால அவனை தனியா ஒரு நதிக்கரையில வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. இந்த சைடு பாஜிராவோட பையனே மஸ்தானி மேல பெட்ரோலை ஊத்தி, உங்களுடைய கடைசி ஆசை என்ன, எப்படி சாகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மஸ்தானி சொல்றா, பாஜிராவ் மஸ்தானியா சாக விரும்புறேன் அப்படின்னு சொல்றா. எந்த புறம் பாஜிராவுக்கு எவ்வளவோ ட்ரீட் பண்ணாலும் அவன் உடம்பு குணமே ஆக மாட்டேங்குது. வைத்தியர் என்ன சொல்றாருன்னா, அவன் நினைக்க கூடியவங்களை பார்த்தாதான் இந்த நோய் குணமடையும் அப்படின்னு சொல்ல, உடனே காசியும் அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. காசி அங்க வந்ததை பார்த்து மஸ்தானி தான் வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அன்னைக்கு நைட்டு பாஜிராவோட தம்பிக்கார மஸ்தானி கொடுத்த வாளை அவன் கையில வைக்கும் போது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் அரண்மனையில பாட்டிக்காரி தான் பேரனை கூப்பிட்டு, நீ மஸ்தானிய எதுவும் செய்யக்கூடாது, பாஜிராவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, நீங்களும் பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பாஜிராவோட பையன் போறான்.
அடுத்த நாள் பாஜிராவை பார்க்க காசி வந்தா மஸ்தானி தான் வந்திருக்கா அப்படின்னு அவகிட்ட பேசுறான். நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு பையன் என்ன பண்றான்னு கேக்குறான். அப்படி கேட்டது மட்டும் இல்லாம தான் முதல் மனைவி காசி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க அப்பதான் நொறுங்கி போறா. ஏன்னா அவ மேல வச்சிருக்க அன்பு இப்பதான் இவளுக்கு புரிய வருது. உடனே காசி மஸ்தானிய விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறா. அந்த உத்தரவை பிறப்பிச்சு பாஜிராவ் அம்மா கிட்ட வந்து முத்திரை இடுங்கள் அப்படின்னு கேட்க அவளும் முதல்ல முடியாதுனாலும் பின்னாடி மஸ்தானி இருந்தாதான் சரி பண்ண முடியும்னு அந்த முத்திரைய பதிச்சு கொடுக்கறா. அந்த உத்தரவை காசி உடனே கொடுத்து அனுப்புறா. அந்த உத்தரவு அரண்மனையில நேரா பாஜிராவ் பையன்கிட்ட கொடுக்கப்படுது. அந்த உத்தரவை படிச்சு பார்த்துட்டு மஸ்தானிய விடுதலை செய்யணும்னு எழுதியிருக்கு. இது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த இதை அப்படியே நெருப்புல காட்டி எரிக்கிறான். இந்த புறம் நதிக்கரையில பாஜிராவ் சடனா முழிச்சு நதிகளுக்கு நடுவுல பார்த்தா எதிரிகள் படையெடுத்து வந்திருக்கிறது போல தெரியுது. எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. போர் எப்படியாவது புரிஞ்சு அவர்களை கொன்னு நான் வெற்றி பெறணும் அப்படின்னு அங்கிருந்து ஒரு வாளை எடுத்துக்கிட்டு உள்ள போறான். காசி வந்து தடுத்தாலும் அங்கிருந்து வேகமா போறான். அங்க யாருமே இல்லைன்னு சொல்லி காசி சொன்னாலும் நிறைய படை வீரர்கள் அங்க இருக்காங்க, என்ன கொல்ல வந்திருக்காங்க, அவங்கள நான் கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு இவன் இமேஜினரியா கற்பனையில நிறைய பேர் இருக்கிறது மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க போய் சண்டை போடுறான். அப்படி ஆத்துக்கு நடுவுல அவனாவே கற்பனையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய நெருப்பு அம்பு வந்து அவனை குத்துறது மாதிரியும் அவன் இறக்குறது மாதிரியும் அங்க நினைக்கிறான். அதே மாதிரி அவன் அங்க இறந்து போறான். இதே நேரத்துல சரியா மஸ்தானியும் பாஜிராவ் சொன்னது மாதிரி சூரியனும் சந்திரனும் ஒரே வானத்துல தெரியும் அப்படின்னு சொன்னது மாதிரி ஒரு புற ஜன்னல்ல சூரியனும் முன்னொரு புற ஜன்னல்ல சந்திரனும் தெரியுது. காய்ந்த இலைகள் சத்தம் எழுப்புது, மழை பெய்யுது. இதை பார்த்த உடனே கணவருக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு அங்கேயே துடிதுடிச்சு மஸ்தானியும் இறந்து போறான். இப்ப ரெண்டு பேர்த்தோடைய ஆன்மாவும் ஒன்னா போறது மாதிரி காட்டுறாங்க. ஏற்கனவே இவங்க காதலை வெளிப்படுத்தும் போது இதயங்கள் ஒன்றாக துடிக்கிறது மஸ்தானி அப்படின்னு பஜிராவ் சொல்ல ஒன்றாகவே நின்று விடும்னு மஸ்தானி சொல்றா. அப்படியே இந்த காதல் காவியம் முடியுது. என்ன மாதிரியான ஒரு படம் பாருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை விட படம் பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் நல்லாவே தெரியும். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்றதை விட இந்த காதல் படங்களை வந்து அந்த டயலாக்கோட பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது மாதிரி இன்னொரு படத்துல மீண்டும் சந்திப்போம்.